ஓம் சரவண பவ. தைப்பூசத்துக்காக 6 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா, ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. 6 நாள் விரதம் எந்த நாள்லேருந்து தொடங்கணும், எப்படி நம்ம நிறைவு செய்யணும், அதேபோல் விரத நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து முருக பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா 48 நாள் மாலை போட்டும் விரதம் இருப்பாங்க. அதேபோல் மாலை போடாமையும் 48 நாள் விரதம் இருப்பாங்க. 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 9 நாள் விரதம், 7 நாள் விரதம், இப்படி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல் அவங்கவுங்க விரதம் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு 6 நாள் விரதம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் தான் அந்த தைப்பூசத்துக்கு பாத யாத்திரையாகவே பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய் விரதத்தில் மாலை செலுத்துவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காவடி எடுத்துகிட்டு போவாங்க, பால்குடம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி ஏராளமான விரத முறைகள் இருக்குது இப்போ தைப்பூசத்தில் பக்தர்கள் கடைபிடிக்கிறது. இப்போ நம்ம 6 நாள் வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணுமாங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் செய்கிறாங்க. இப்போ உங்களால் முடிஞ்சதே ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை, அதுவும் தை செவ்வாய், ஜனவரி 27 தை செவ்வாய், தை கிருத்திகை ரொம்ப 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 உயர்ந்த நாள், முருகனுக்கு உகந்த நாளுங்க. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகைலாம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு தான் நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, 6 நாள் விரதத்துக்கு. அதே போல் வந்து இந்த மாதம் கிருத்திகை விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பாருங்கள், அவங்களும் இந்த நாளில் விரதம் இருக்கலாம். இந்த நாளில் கிருத்திகை விரதம் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து முதல் நாள் விரதத்தில் நம்ம என்ன செய்யணும், 6 நாள் விரதத்தில் ஜனவரி 27 நம்ம என்ன செய்யணும், நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் நான்வெஜ் எதுவும் சமைக்கிறதா இருந்தாலும் சமைங்க, அப்படி இல்லைனாலும் வீடு வாசலெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்தி நாளைக்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் குளிச்சுட்டு, திங்கட்கிழமை கிடையாதுங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்ய போகிறது திங்கட்கிழமை சுத்தம் பண்ணிவிடுங்க. நான் தான் மறந்துட்டு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தால் சமைச்சிருங்க. சமைச்சிட்டு திங்கட்கிழமை குடியரசு தினம் ஜனவரி 26 அன்னைக்கு நீங்கள் வீடு வாசலை எல்லாம் சுத்தப்படுத்தி திங்கட்கிழமை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் விடிய காலமே நீங்கள் என்ன செய்யணும், குளிக்கணும். 6 நாளும் வந்து இந்த விடிய காலம் குளிக்கிறது கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் 6 to 7 இல்லை 9 மணிக்குள்ளே கூட நீங்கள் பூஜையை செஞ்சுருங்க. முடிஞ்ச அளவும் நீங்கள் விடிய காலம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் விடிய காலம் நீங்கள் கிளம்பி குளிச்சுட்டு பூஜை அறையில் நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு பூவெல்லாம் வாங்கியாந்து வச்சுருந்தீங்கன்னா எல்லா அலங்காரம் எல்லா சாமிக்குமே அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து முதல் நாளில் அன்னைக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. எப்படி சங்கல்பம் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டு, இது போல் நான் வந்து தைப்பூசத்துக்காக முருகன்கிட்ட 6 நாள் விரதம் இருக்க போகிறேன். நல்ல விதமாக அந்த 6 நாள் விரதமும் நான் கடைபிடித்து விரதத்தை நிறைவு செய்யணும். என் குலதெய்வமே நீ எனக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன்னா குலதெய்வம் வந்து நமக்கு வழிவிட்டால் மட்டும்தான், முருகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்ட தெய்வமாக தான் இருக்கலாம். அதனால் நம்ம முதல்ல குலதெய்வத்தை வேண்டி நம்ம சங்கல்பம் பண்ணினோம்னா தான், குலதெய்வம் வழிவிட்டால் தான் நமக்கு இஷ்ட தெய்வம் உள்ளே வந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றும். அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்திட்ட சங்கல்பம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு சங்கல்பம் பண்ணுங்க. முருகா, நான் வந்து தைப்பூசத்துக்காக என்னால் முடிஞ்சது 6 நாள் விரதம் இருக்க போகிறேன்ப்பா. அதனால் உங்களோட கோரிக்கை என்னவோ, உங்களோட வேண்டுதல் எதுக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் மனசார வேண்டி, இது போல் எனக்கு அது நிறைவேற்றி கொடுத்துரு முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சது கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் படிக்கலாம். வேல்மாறல் எதனாலும் படிக்கலாம். அப்படி இது எதுவுமே படிக்கிறதுக்கெல்லாம் முடியாதுன்னா ஓம் சரவண பவன்னு ஓரளவு கண்ணை மூடிட்டு ஒரு 11 முறை இல்லைன்னா ஒரு 21 முறை, உங்களால் முடிஞ்சது 108 முறை கூட சொல்லலாம். 108 முறைக்கு எண்ணிக்கை எப்படி வைக்கணும்னா 108 பூ எடுத்து எண்ணி வச்சுக்கோங்க. 108 பூ எண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முருகன் பாதத்தில் 108 வாட்டியும் அந்த பூவை போட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் 108 பூவை போட்டிங்கன்னா கரெக்டாக 108 பூ அர்ச்சனையும் பண்ண மாரி ஆகிடும், ஓம் சரவண பவ சொன்ன மாரி ஆகிடும். இதை நீங்கள் செய்யலாம். அதே போல் வந்து வெத்தலை தீபம் ஏற்றணுமாங்கிறது இருக்குது. 6 நாள் வெத்தலை தீபம் ஏற்றணுமா, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் 6 நாளும் வெத்தலை தீபம் ஏற்றி வைங்க பூஜை அறையிலே. இல்லையா கடைசி நாள் தைப்பூசத்தன்னை கூட ஏற்றலாம்.
சாதாரணமாக நீங்கள் விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணாலும் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க. இதை 6 விளக்கு ஏற்றுனா தான் அருள் புரிவார், இப்படி வச்சா தானே நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக நம்ம மனசார உள்ள அன்போட, உண்மையான அன்போட நீங்கள் முருகான்னு கூப்பிடுங்க, அவர் வந்து நிற்பார். நீங்கள் அதனால் பயப்படாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தினமும் தலை குளிக்கணுமான்னு கேட்பீங்க. 6 நாளும் தலை குளிக்கிறதும் நல்லது தான். இல்லை உங்களால் முடியாது, உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா, இந்த முதல் நாள் சங்கல்பம் பண்ணுற அன்னைக்கு மட்டும் தலை குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அடுத்ததாக நீங்கள் தைப்பூசத்து அன்னைக்கு கூட குளிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை இடையில வரும், தை வெள்ளி அன்னைக்கு குளிச்சுக்கலாம். உங்களால் முடிஞ்சதை அதை போல் செஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 6 நாளும் சைவமாக தான் இருக்க போகிறீங்க, சுத்தபத்தமாக தான் இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் அதை நினச்சும் பயப்படாதீங்க. 6 நாளும் குளிச்சே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அடுத்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் குளிச்சிக்கலாம். இன்னும் நாள் சங்கல்பத்தன்னைக்கு குளிச்சிருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, அன்னைக்கு அந்த 6 நாளும் நம்ம வந்து என்ன கலர் புடவை கட்டினா நல்லது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 48 நாள் மாலை போட்டு இருக்கிறவங்கலாம் வந்து பச்சை கலர் வேட்டி, பச்சை துண்டு இதெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. பச்சை சாரீ கட்டி பார்த்துருப்பீங்க. அதே போல் பச்சையில் 6 நாளும் கட்ட முடிஞ்சதுனாலும் சந்தோஷம்தான், ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது மஞ்சள், சேப்பு, பச்சை இப்படி கட்டிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது எதுவுமே வந்து கட்டாயம்னு நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. இது எல்லாமே நம்மளா ஏற்படுத்திக்கிற ஒரு கட்டுப்பாடு தான். உங்களால் முடிஞ்சது எப்படி நீங்கள் இருந்து உள்ளன்போடு கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவார். பயந்து செய்யாதீங்க, உண்மையான அன்போடு முருகான்னு கூப்பிடுங்க. அடுத்ததாக வந்து 6 நாளும் இதே போல் விரதம் இருக்கிறீங்களா, காலையில் 6 நாளும் சாப்பிடாமல் இருக்கணுமான்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சது 6 சாப்பிடாம இருக்கிறனாலும் இருக்கலாம். இல்லையா, 3 வேளையும் நீங்கள் சாப்பிடுங்க. என்ன ஒரு வேளை சாதம் சாப்பிட்டு காலையும் மாலையும் ஏதாவது டிஃபனாக சாப்பிட்டுக்கிடுங்க. 3 வேளையும் சாதத்தை சாப்பிடாம டிஃபனாக சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் சாதம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தைப்பூசம் கடைசி நாள் வருதுல்ல, அது ஞாயிற்றுக்கிழமை வருது. பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு நீங்கள் வந்து காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த 6 நாளும் விரதத்தில் பக்கத்தில் எதுவும் கோயில் இருந்துச்சுனாலும் போங்க, அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் அந்த கடைசி நாள் மட்டுமாவது பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா போய் அங்கே 6 தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் 6 முறை அந்த சன்னிதானத்தை சுற்றி வாங்க. சுற்றி வந்து வழிபட்டுட்டு உங்களோட வேண்டுதல் அங்கேயும் சொல்லி முருகன்கிட்ட சங்கல்பம் பண்ணி வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் சாயந்தரமாக தான், ஏன்னா தைப்பூசம் பருவங்கிறது சாயந்தரமாக தான் அது நம்ம வழிபடணுமே. அதனால் 6 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் பொங்கி வச்சு நீங்கள் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தயிர் சாதம் கூடவே வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இல்லைனாலும் வெறும் சக்கரை பொங்கலை வச்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் இட்லி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாங்க. வேறு நீங்கள் எதுவும் பெருசாக நீங்கள் போட்டு அலட்டிக்க வேண்டாம். நீங்கள் உண்மையாக முருகான்னு கூப்பிடுங்க, கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு துணையாக வருவார். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். என்றைக்கும் முருகனை கும்பிட்டவங்களுக்கு வந்து சோதனையை முருகன் கொடுப்பாரு தான், இல்லைங்கலை. ஆனால் அது வந்து உங்கள் பக்தியை சோதிக்காதானே தவிர உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லவே இல்லை. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை போயிட்டு குழந்த இல்லை, வருமானம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு புலம்புறீங்க. எல்லாருக்குள்ளேயும் எல்லா கஷ்டமும் இருக்குது. கஷ்டம் இருந்தால் தானேங்க வாழ்க்கை. கஷ்டம் இல்லைன்னா அது நல்லா இருக்குமா? கசப்பு இனிப்பு எல்லாமே இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். வெறும் சந்தோஷம் மட்டுமே இருந்தாலும் திகட்டி போயிடும், கஷ்டம் மட்டுமே இருந்தாலும் திகட்டும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டவன் ஒரு நாள் நல்லா தான் இருப்பான். அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே வரோம். அதனால் கவலைப்படாமல், முருகர் சோதிக்கிறாருன்னு பயப்படாமல், முருகர் சோதித்தாலும் நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லுங்கள். வாய் விட்டு சொல்லுங்கள். முருகா, நீ என்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ என் கூடவே இரு, அந்த கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். துணிஞ்சு நீங்கள் தைரியமாக கிளம்புனா மட்டும்தான் உங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் தைரியமாக 6 நாள் விரதத்தை இருங்க.